இப்ப யோகா அப்படின்னு வரும்போது நம்ம யோகால வந்து 2 எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தோம். இந்த எக்ஸசைஸ் இருந்து எனர்ஜி எக்ஸசைஸ் பாருங்க, வித்தியாசம் இருக்கு. எனர்ஜி எக்ஸசைஸ்ங்கிறது வேற, எக்ஸசைஸ்ங்கிறது வேற, லூசிங் எக்ஸசைஸ்ங்கிறது வேற. எல்லாத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. எனர்ஜி எக்ஸசைஸ்ங்கிறது இது தனி, வித்தியாசத்துக்கு புரிஞ்சிடும். எக்ஸசைஸ், எனர்ஜி எக்ஸசைஸ், வார்ம் அப், லூசிங் எக்ஸசைஸ் எல்லாத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. எல்லாத்தையும் போட்டு ஒன்னா பார்க்கல. நாம உங்களுக்கு சொல்லி கொடுத்தது வந்து எனர்ஜி எக்ஸசைஸ். இந்த எனர்ஜி எக்ஸசைஸ் வந்து ரெண்டு ஆசனம் கொடுத்துருக்கோம். அது ஆசனத்துலாம் பேர் இருக்கு, சரியா? பூர்வட்ட ஆசனம் பேர் இருக்கு. ஹிப் ரைசிங் பண்ணீங்க இல்லையா, பாடி ரைசிங் பண்ணீங்க இல்லையா, பாடி ரைசிங் வந்து பூர்வட்ட ஆசனம் பேரு. ஹிப் ரைசிங் பண்றது வந்து துவிபாத பீடம் பேர் இருக்கு. அப்ப இதை செய்யும் போது நல்ல எனர்ஜி கிடைக்கும். இது அனுபவத்துல சில எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் பிஸ்கா தான் இருக்கு நீங்க சொல்றீங்க. அப்ப அது உண்மைன்றது தெரியுது. இது எப்படி எனர்ஜியை கிரியேட் பண்ணுதுன்னா, ஹிப் ரைசிங் பண்ணும்போது நான் சொன்னேன் எனர்ஜி பாயிண்ட், மூலாதாரம் சொன்னேன். இந்த மூலாதாரத்தை நீங்க வந்து ஒரு 10 முறை அதை வந்து ஸ்டிமுலேட் பண்றீங்க. ஸ்டிமுலேட் பண்ணும்போது அந்த ஸ்பார்க் ஒரு ஜென்ரேட் எனர்ஜியை வந்து ஜென்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கும். இன்னும் சரியா சொல்ல போனா, இன்னும் அது உள்ள இருக்கிற அதை பத்தி நிறைய விளக்கம் இருக்கு. இருந்தாலும் ஒரு சின்னதா ஒரு கோடு எடுத்துக்கிற மாதிரி பண்ணிடுறேன். இந்த உடம்புக்கு ஒரு சிக்னல் கொடுக்குறீங்கன்னா போதும். யோகா செய்யறதுக்கான ஒரு சிக்னல். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஹிப் ரைசிங் பண்ணும்போது அந்த ரத்த ஓட்டம் ஃபுல்லா நேரா எங்க போகும்னா, இடுப்பு தூக்குறீங்க இல்லையா, படுத்துட்டு நேரா மூளைக்கு தான் போகும். அது சிறுமூளைக்கு தான் போகும். சிறுமூளை தான் வந்து மெயின் கண்ட்ரோல் சிஸ்டம். இவர் தான் மெயின். இந்த ஹெல்மெட் எல்லாம் போட சொல்றாங்கன்னா இந்த இடம் அடிபட்டதான் டேஞ்சர், பாமா ஸ்டேஜ். இதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லை, இங்கதான் பிரச்சனை. இந்த சிறுமூளை அடிபட்டுச்சுன்னா அவுட், சரியா? அப்ப அந்த ஹிப் ரைசிங் பண்ணும்போது அந்த பிளட் சர்க்குலேஷன் நேரா வந்து சிறுமூளைக்கு போகும்போது அது வந்து உள்ள ஒரு மேஜிக் ஒன்று நடக்கும். இத்தனை வருஷமா நீ எதுவுமே பண்ணதே கிடையாது, இப்ப நீ என்னவோ பண்ற, என்ன பண்ற? ஐயா மேல ஏறு, அந்த டவலை எடுத்து மச்சு வை. தெரிஞ்சுக்கோங்க, சும்மா ஜென்ரலா சொல்றேன். இதை பத்தி விளக்கமா அது தனி சப்ஜெக்டா போகும். இதெல்லாம் ஆராய்ச்சி பண்றதுனால வர விஷயம். ஒவ்வொருத்தையும் உட்காந்து ரிசர்ச் பண்றதுதான் என் வேலையே. என்ன ரிசர்ச்சர்ஸ், ஆராய்ச்சியாளர். இந்த ஹிப் ரைசிங் பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் மொத்தம் நேரா அந்த கழுத்து பகுதி, அந்த தலைப்பகுதிக்கு வரும். தலைப்பகுதிக்கு வரும்போது சிறுமூளைக்கு தான் அந்த பிளட் சர்க்குலேஷன் நேரா வரும். அப்ப இங்க வந்து பிளட் வந்து நம்ம வந்து ஒரு 10 செகண்ட் தேங்க வைக்கிறோம், நிறுத்துறோம். அப்ப நிறுத்தும் போது அந்த சிறுமூளைக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு நல்ல விஷயம் நடக்கும். இத்தனை வருஷமா நீ எதுவும் பண்ணவே கிடையாது, இப்ப என்னவோ பண்றீங்க, என்ன பண்ற? உள்ள அது மூளை பேசும், சிறுமூளை கேட்கும், என்னவோ பண்றேன்னா 10 செகண்ட்ல இறக்கிடுவேன், டவுன். திரும்ப ஒரு 2 செகண்ட் கழிச்சு திரும்ப அப், திரும்ப அப், திரும்ப பிளட் சர்க்குலேஷன் நேரம் சிறுமூளைக்கு போகும். திரும்ப அந்த சிறுமூளை கேட்கும், திரும்ப என்னவோ பண்றீங்க, என்ன பண்ற? திரும்ப அப். 3வது முறை இதே வேலையை பண்றீங்க. என்ன பண்ற நீ? சொல்லிட்டு செய்ய. என்னவோ பண்ற நீ, சொல்லிட்டு செய்யன்னு கேட்பாங்க. சிக்னல் அது, அதெல்லாம் சிக்னல் உள்ள நடக்கிற ஒரு கோல்வேர்ட் மாதிரி. அப்போ நீங்க மைண்டுக்கு ப்ரோக்ராம் போகணும். என்ன ப்ரோக்ராம்? நான் யோகா செய்யறதுக்கு இந்த விஷயம் செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு. ஓ, யோகா செய்ய போறியா? நீ மனசு நினைக்கிற இல்லையா, மனசு நினைக்கிறத செயல்பாட்டு கொண்டு வந்து சிறுமூளை தான். நம்ம நினைக்கிறத அந்த சிந்தனைய சிறுமூளை கொண்டு போயிட்டு பெருமொழிக்கு சொல்லி பாடி ஆக்டிவேட் பண்ணுது, செயல்படுத்துது. அப்ப நான் யோகா செய்ய போறேன், யோகா செய்யணும், யோகா செய்யறதுக்காக நான் தயாராகணும் போது சிறுமூளைக்கு நீ காசு கொடுத்துட்ட. ஓ அப்படியா, சரி ரைட், ஓகே, பர்மிஷன் கிராண்டட், ஓகே செய் அப்படின்னு வந்து சொல்லணும். 4வது முறை 5வது முறை செஞ்சுட்டு முடிச்சிருவீங்க இல்லையா? அடுத்த முறை நீங்க அந்த ஆசனம் செய்யும்போது, ஒவ்வொரு முறை செய்யும் போது இந்த சிக்னல் பாஸ் ஆகும்போது ஒரு யோகா செய்ய போறாரு, யோகா செய்யறதுக்காக ஒரு உடம்பு தயார் பண்றாருன்ற விஷயம் சிறுமொழிக்கு சொல்லிட்டேன்னா இந்த உடம்பு என்ன பண்ண அடாப்ட். யோகா செஞ்சு முடிச்சுட்டா நீ இழந்துட்டீங்க, முடிக்காம இழந்து மாட்டீங்க. இதான் உள்ள ஜென்ரலா சொல்றேன். இது உள்ள வேற ஒரு சயின்ஸ் இருக்குது, அப்புறம் பார்த்துக்கலாம். பெரிய சயின்ஸ் இருக்குது உள்ள. இது செஞ்சோன்னு அந்த ஹிப் ரைசிங் பண்ணும்போது அந்த ஜென்ரேட் ஆகுதா, அந்த மூலாதாரத்தை நம்ம ஸ்டிமுலேட் பண்றோமா, அப்போ ஸ்பைனல் கார்டுக்கு கரண்ட் பாஸ் ஆயினா இருக்கும். எந்த அளவுக்கு நீ வந்து கரண்ட பாஸ் பண்றியோ, நீ எந்த அளவுக்கு இடுப்பை தூக்கி காட்டுறியோ அந்த அளவுக்கு உடம்புல மின்சார சக்தி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஜீவகாந்த சக்தி, மின் ஆற்றல், எனர்ஜி
பிரபஞ்ச சக்தி கிரியேட் பண்றீங்கன்னு அர்த்தம், உற்பத்தி ஆகுறீங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்க பார்த்துக்கணும், தூக்க முடியுதா தூக்க முடியலையா, 2 இன்ச் தான் தூக்கணும்னா இதெல்லாம் நீங்க பார்த்துக்கணும். அது வேகமா தூக்கூடாது, மெதுவா தூக்கணும். ரொம்ப வேகமா தூக்கணும்னா இங்க கழுத்துல சுருக்கு பிடிக்கும், இல்ல அடிமுதுல கொஞ்சம் பெயின் வந்துடும். மெதுவா தான் தூக்கணும். யோகாவை எப்பயுமே வந்து ஜிம்னாஸ்டிக் மாதிரி செய்யாம மெதுவா தூக்கணும், மெதுவா இருக்கும். மெதுவா தான் செய்யணும் யோகாவை. ரிலாக்ஸா, ரொம்ப கம்ஃபர்டபுளா, ரொம்ப ரிலாக்ஸா செய்யணும். அனுபவிச்சு செய்யணும் யோகா. இது ஹிப் ரைசிங். அப்படியே பாடி ரைசிங் பண்ணும்போது என்ன பண்றோம், எழுந்து உட்காந்து இடத்தை தூக்கும், தூக்கிட்டு இந்த ஒரு டேபிள் மாதிரி வரும், வந்துட்டு கழுத்து தொங்க போறோம். இந்த கழுத்து தொங்க போறதுதான் சயின்ஸே இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த உடம்பு 10 செகண்ட் ஆயிடுச்சு டவுன் பண்ணிடுவா. இந்த உடம்ப மெயினா கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போறது. எல்லா கிளாண்டும் முக்கியமானதுதான், அதுல ரொம்ப முக்கியமான கிளாண்ட் வந்து பாத்தீங்கன்னா தைராய்டு தான். இங்கதான் இருக்கு. ஒரு பட்டர்ஃபிளை மாதிரி இருக்கும், ஸ்லைடு போட்டு காட்டுறேன் பாத்துக்கலாம். ஒரு பட்டர்ஃபிளை மாதிரி இருக்கும், தைராக்சின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சொல்றது. T3 T4 அதெல்லாம் சொல்லுவாங்க. அதான சொல்றாங்க, T3 T4 ஹார்மோன், TSH சொல்லுவாங்க, டோட்டல் வேல்யூ சொல்லுவாங்க, தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் சொல்லுவாங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க. சரியா? இது எல்லாமே இங்கதான் 0.06 ஏதோ குறைஞ்சு சொல்றாங்க ஒரு நாளைக்கு. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு 20 கிராம் அயோடின் தேவை, 20 கிராம். ஆனா நம்ம சாப்பிடுறது வந்து 100, 150, 200 கிராம். கிட்னி எல்லாம் பிச்சிங் போடும், கிட்னி அவுட் ஆயிடும், ஹார்ட் ரத்த குழாய் வீங்கிடும், நிறைய பிரச்சனை வரும். உப்பு எடுக்கக்கூடாது. சரியா? சரியான அளவு உப்பு எடுத்துக்கணும். அப்ப அந்த அயோடின் அதுல இருக்குன்றோம், அந்த நீங்க சாப்பிடுற அந்த கல்லூரில. ஆனா அளவுக்கு அதிகமா சேர்த்து வச்சுக்கிறாங்க. நீங்க சாப்பிட்டு ஒரு நாளைக்கு 50 கிராம் உப்பு எடுக்கிறீங்க, அவன் சொல்றது வந்து 5 கிராம் 10 கிராம் அப்படி சொல்றான். நீங்க எடுத்து 50 கிராம் வரைக்கும் எடுக்கிறீங்க. அப்ப என்ன ஆகும், கிட்னி என்ன ஆகும், ஹார்ட் என்ன ஆகும். இதுதான் மெயின், தைராய்டு தான் மெயின். அப்போ இந்த தைராய்டு நம்ம ஆக்டிவேட் பண்ணோம், ஸ்டிமுலேட் பண்ணோம்னா கழுத்தை தொங்க போடும். தொங்க போடும்போது இது வந்து இழுக்கிறோம், ஸ்டிச் பண்றோம். ஸ்டிச் பண்ணும்போது இது வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்படி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறதுக்கான சிம்டம் தான் படபடப்பா இருக்கிறது. ஹார்ட் படபடப்பு இருக்கும். பிபி நார்மலா இருக்கிறவங்க தெரியாது, கொஞ்சம் மைல்டா பிபி ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா பயங்கரமா டிக்கு டிக்கு டிக்குன்னு படபடப்பா, ரொம்ப படபடப்பா இருக்கும். கிளியர் ஆகும், மைல்டா காஃப் வரும், இருமல் வரும், சளி பிடிக்கும், லைட்டா மைல்டா ஃபீவர் அட்டாக் பண்ணும். மைல்டு ஃபீவர் உள்ளுக்குள்ளேயே இருக்கும், டயர்டா இருக்கும், சோர்வா இருக்கும். இதெல்லாம் என்னன்னா உங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சு போய் நோய் வாய்ப்பட்டிருக்கீங்கன்றத உணர்த்துற ஒரு விஷயம். அப்போ இந்த தைராய்டு ஆக்டிவேட் ஆகும்போது இம்யூனிட்டி சிஸ்டம் இன்க்ரீஸ் ஆகும்னு அர்த்தம். அப்படி ஆகும்போது தான் இங்க நெரிக்கட்டும், இங்க நெரிக்கட்டும், இங்க நெரிக்கட்டும், அக்கல் நெரிக்கட்டும், சிலருக்கு தொடல் நெரிக்கட்டும், தொடை எடுக்க நெரிக்கட்டும். அப்ப அதெல்லாம் நல்லதுன்னா நல்லது. அதுக்கு என்ன பண்ணீங்க, மெடிசன் போயிட்டு அதை போட்டுட்டீங்கன்னா ஒரே அடி இம்ப்ரூவ்மெண்ட், அந்த எனர்ஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாத என்ன பண்றீங்க, மெடிசன் கொடுத்து நீ எதுக்கு எழுந்துக்கிற, ஒரே அடி போடுன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அதெல்லாம் பண்ணக்கூடாது. சரியா? இன்னொன்னு, அந்த தைராய்டு அப்படின்னா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், டைரக்டா ஒரு ஆணுக்கு விந்து பைய கண்ட்ரோல் பண்ணும். அந்த ஸ்பெர்ம் உற்பத்தி ஆகிறதுல இருந்து அந்த மொட்டிலிட்டி, அந்த உயிரணுக்கள் வந்து துடிப்பா நகர்ந்து போறதுல இருந்து அந்த கருமுட்டியை தொலைக்கிறதுக்கு அந்த வேகம் இருக்கணும். கருமுட்டியை தொலைச்சின்னு உள்ள போய் கைப்பட்டு ஆகணும் இல்லையா, கருவா மாறணும் இல்லையா, இதெல்லாம் வந்து அந்த அந்த துடிப்பு இருக்கணும். இதெல்லாம் இருக்கணும்னா டைரக்டா அந்த தைராய்டு தான் கண்ட்ரோல் பண்றது. ஆண்களுக்கு விந்து பைய செமனை வந்து கண்ட்ரோல் வச்சுக்குது, பெண்களுக்கு கருவப்பை கருமுட்டைய கண்ட்ரோல் பண்ணுது தைராய்டு. ரெண்டாவது மிக முக்கியமான ஒரு விஷயம், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அந்த கருமுட்டையோ விந்து பையோ நல்ல பலமா நல்ல தரமான பாவு பலமா இருக்கணும், கருமுட்டை வீரியமா இருக்குன்னா. இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, தைராய்டு மட்டும் காரணமா எடுத்துக்காதீங்க, இன்னொருத்தர் சப்போர்ட் பண்ணும். அந்த இன்னொருத்தர் யாருன்னு சொன்னா மண்ணீரல் பேரு. மண்ணீரல் நீங்க சோரட்டின்னு சொல்லுவாங்க, அந்த கறி கோழிலாம் இருக்கும்போது தீ காட்டினா சோத்துல ஓடி அந்த மாதிரி காது மாறும், சோரட்டின்னு பேரு. சரியா? அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மண்ணீரும் ரொம்ப முக்கியம், இன்னொன்னு தைராய்டு ரொம்ப முக்கியம். இது ரெண்டும் யாருக்கு சரியா இருக்குதோ அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் 100 மடங்கு உண்டு.
இது பாதிக்கப்பட்டவங்க குழந்தை பாக்கியம் இல்லை. டாக்டருக்கு தைராய்டு மட்டும் பார்ப்பான், மண்ணீரலையும் பார்ப்போம். இந்த மண்ணீரல் வீக்கா இருக்குதுங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, பஸ்ல போனா வாந்தி வரும், பைக்ல போனா வாந்தி வரும், ட்ரெயின்ல போனா வாந்தி வரும், கார்ல போனா வாந்தி வரும். ஸ்கூல்ல பசங்க வந்து பிரேயர் பண்ணும்போது மயக்கம் போட்டு பொத்து பொத்துன்னு கீழே விடும். சாக் பீஸ் எடுத்து சாப்பிடும், பல்பம் எடுத்து சாப்பிடும், கோலமா எடுத்து சாப்பிடும், மண்ணை வாடி சாப்பிடும். இதெல்லாம் மண்ணீரல் சத்து இல்லைன்னு அர்த்தம். கன்சீவ் ஆன உடனே ஒரு சிலர்லாம் சாம்பலாம் வாடி சாப்பிடுவாங்க. எதனா சாப்பிட்டுருக்கீங்க? கைத்தொழுங்க சாம்பல் சாப்பிடுவாங்க. சாம்பல், கோலமாவு, சுண்ணாம்பு, சோத்துல சுண்ணாம்பு சொல்லிருந்தோம். இதெல்லாம் வந்து மண்ணீரல்ல சத்து இல்லைங்கிறத குறிக்கும். உதடு வந்து மைனாவாய் வரும், இங்க வந்து புண்ணு வரும், உதடு வெடிப்பா இருக்கும், நாக்கில் அச்சரம் இருக்கும், அல்சர் இருக்கும், வயிறுலாம் புண்ணு புண்ணா இருக்கும். இதெல்லாம் மண்ணீரல்ல சத்து இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ மண்ணீரலுக்கான சத்தை கொடுக்கணும். புரியுதா? அதெல்லாம் பார்த்துங்க. இதான் அல்சரா மாறுது. மண்ணீரல் சத்துனா அல்சரா மாறும். அதே மாதிரி மண்ணீரல் பாதிக்கப்பட்டிருக்குன்னா இதுக்கு பேர்தான் சுகர்னு பேரு. சுகர்னா என்ன? மண்ணீரல் சூடாயிடுச்சுன்னு அர்த்தம். யாருக்கெல்லாம் உடம்பு சூடாகி போச்சா மண்ணீரல் சூடாயிடும். சூடாகி போச்சுன்னா விந்து நீர்த்து போயிடும். விந்து நீர்த்து போச்சுன்னா அதுக்கு பேர் தான் பிபி, அதுக்கு பேர் தான் சுகர், அதுக்கு பேர் தான் மூட்டு வலி, அதுக்கு பேர் தான் எல்லாமே. அது அப்புறமா சயின்டிபிக்கா சொல்றேன். சயின்டிபிக்கா இருக்கிற விளக்குறேன். சரியா? தாடு யாருக்கு முறிஞ்சு போதோ அவங்களுக்கு பிபி ஸ்டார்ட் ஆயிடும், சுகர் ஸ்டார்ட் ஆயிடும், மூட்டு வலி வராது. அப்போ இதுதான் இந்த உடம்பு கட்டமைக்கிற வேலை. என்னது? தன்னை போன்று இன்னொரு ஜீவனை படைக்கிறதானே இந்த உடம்போட வேலைய. நம்ம சாப்பிடுற உணவெல்லாம் வந்து என்னவா மாறுது? என்னவா மாறுது? உயிர் அணுவதானே மாறுது, விந்து நீராதானே மாறுது. அப்போ இந்த சாப்பிடுற உணவை ஜீரணமாக்கி சத்தா உறிஞ்சி எடுத்து ரத்தமா மாத்தி, எலும்பா மாத்தி, சதையா மாத்தி, ஆற்றலா மாத்தி செம்மனா உற்பத்தி பண்ணி வைக்கிறது. இந்த வேலையை செஞ்சாரு. இந்த வேலையை செஞ்சாரு. உடம்புல சாப்பிட்ட ஜீரணமாக்கி சத்தா மாத்தி, ரத்தமா மாத்தி, சதையா மாத்தி, எலும்பா மாத்தி, உடம்புக்கான செல்களுக்கு எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி எல்லாம் மாத்தி தாதுவா மாத்தி வைக்கிற வேலையை ஒரு ஒருத்தர் செய்யறாரு. யார் அவரு? உடம்புல அதுக்கு பேர் தான் பிராண சக்தின்னு பேரு, பிராணவாயுன்னு பேரு. அந்த பிராணவாயு சொல்றதுதான் பிரபஞ்ச சக்தின்னு சொல்றோம், காஸ்மிக் எனர்ஜி சொல்றோம். அதுதான் மின்சாரமா வேலை செய்யுது, அதுதான் ஃபேன் சுத்துது, அதுதான் மைக்கா வேலை செய்யுது, அதுதான் நான் பேசிக்கிறேன், அதுதான் நீங்க வந்து கேட்டுக்கிறீங்க. இந்த பிராணவாயு தான் எல்லாத்தையும் பண்ணிடுது. புரியுதா? அப்ப யோகா செய்ய என்ன நடக்கும்? பிராணவாயு இன்க்ரீஸ் ஆகும். பிராணவாயு இன்க்ரீஸ் ஆனா என்ன நடக்கும்? கட்டமைப்பு நடக்கும். அந்த எலும்பு, ரத்தம், சதை, மானிசம், நரம்பு, கண்ணு, மூளை, ஹார்ட், கிட்னில எல்லாம் ஸ்ட்ரென்த் ஆகி கடைசியில் எங்க வந்து ஸ்ட்ரென்த் ஆகும்? எது ஸ்ட்ரென்த் ஆகும்? கர்ப்பப்பை ஸ்ட்ரென்த் ஆகி, கர்ப்பப்பை ஸ்ட்ரென்த் கடைசி எது வந்து ஸ்ட்ரென்த் ஆகும்? ஆணுக்கு பிந்து நீர் பலமாயிடும், பெண்ணுக்கு கருமுட்டை பலமாயிடும். ஒரு சிறந்த ஆண்மகன் சிறந்த பெண்ணும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றாங்கன்னா இந்த பூமிக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? எப்படி பிறக்கும்? அது அதரா இருப்பாரு. இந்த முண்டாச கட்டின்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர் மாதிரி பிறக்கும். அந்த மாதிரி பிறக்கும். ரமண மகரிஷி மாதிரி பிறக்கும், அப்துல் கலாம் மாதிரி பிறக்கும், ஜெயலலிதா மாதிரி பிறக்கும், கலைஞர் மாதிரி பிறக்கும். நல்ல அந்த சமூக அக்கறையோட, நல்ல ஆரோக்கியமான, நல்ல மனநிலையோட, நல்ல எண்ணத்தோட குழந்தை பிறக்கும். அந்த குழந்தையால அவனுக்கும், உங்க குடும்பத்துக்கும், இந்த சமூகத்துக்கும், இந்த நாட்டுக்கும் ரொம்ப நல்ல நடக்கும். இப்படிதான் பெற்று ஒரு குழந்தை. இப்ப இருக்கிறதுலாம் குழந்தை கிடையாது, அது வந்து குட்டிச்சாத்தான்னு பேரு. குட்டிச்சாத்தான். அதுதான் யோகா சொல்றது. நல்ல குழந்தை கத்துக்கணுமா, நல்ல ஆரோக்கியமா குழந்தை கத்துக்கணுமா, பேர் சொல்ல பிள்ளையும் கத்துக்கணுமா, யோகா வரணும். யோகா வரணும். கணவன் 2 பேரும் வரணும். 2 கை சேர்ந்தாதான் ஓசை, ஒரு கையில ஓசை வராது. 2 பேர் சேர்ந்தா குழந்தை கத்துக்க முடியும். சிங்களா அந்த குழந்தைலாம் கத்துக்க முடியாது. இல்ல டெஸ்ட் தான் கத்துக்கணும். நல்லா யோகானா என்னமோ ஏதோ நினைச்சுக்கிறீங்க. அதானே யோகானா? போய் அப்படியே கண்ண மணி உட்காந்து தியானம் பண்ணிட்டு அப்படியே பழம் மாதிரி இருந்துட்டு அப்படியே வெளில வந்துட்டு பார்த்துட்டு அப்படி போயிருது யோகா அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க. இத கத்துக்கணும்னா வாழவே முடியாது உங்களால. பார்த்து நரக வாழ்க்கை. பெரிய பொறுப்பா இருக்கு இந்த 6 மாசத்துல 1 வருஷத்துல ஒவ்வொருத்தரும் நரக வாழ்க்கை தான் வாழணும். யோகா கத்துக்கணும். அந்த மாதிரி யோகா இருக்கு, அந்த மாதிரி கல்வி முறை, அந்த மாதிரி குரு. பார்த்துக்கோங்க. இன்னும் வாய்ப்பு இருக்கு. கதவுகள் மூடப்படவில்லை, கதவுகள் மூடப்படவில்லை, இன்னும் திறந்துதான் இருக்கு. இன்னும் அட்மிஷன் நான் க்ளோஸ் பண்ணல.
இன்னும் இருக்கு, ஒரு 2-3 மாசத்துக்கு இருக்கும். விருப்பம் கூட்டணும் உள்ள விடுது. இல்லைன்னா உங்க தலையெடுத்து பார்த்துக்கணும். இன்னும் 2-3 மாசத்துக்கு இருக்கும் அட்மிஷன், இன்னும் க்ளோஸ் பண்ணலாம். சரியா? சொன்னது புரியுதா? கர்ப்பப்பைனா டைரக்டா தைராய்டு, டைரக்டா விந்து பைனா தைராய்டு டாக் வச்சுக்கோ. அப்ப என்ன பண்றாங்க, தைராய்டு ஸ்டிமுலேட் பண்ணணும். கழுத்து தொங்க போட வரலன்னா அது என்ன பிரயோஜனம்? எதுக்கு செய்யறப்ப தொங்க போடணும். ஒரு பெண் அப்படின்னு சொன்னா எதை வச்சு ஒரு பெண்ணு நம்ம முடிவு பண்ணணும். ஒரு ஆண் மகன் சொன்னா எதை வச்சு அவன் ஆண் மகன் முடிவு பண்ணணும் அப்படின்னா, உருவத்தை பார்த்து பெண், உருவத்தை பார்த்து ஆண்லாம் சொல்லக்கூடாது. ஒரு பெண்ணா அவன் உள்கட்டமைப்புல, நான் சொல்றது புரியுது இல்லையா, உள்கட்டமைப்புல பெண்மையோட இருக்கணும். 28 நாள் போகும்போது தனி கூட்டுது கரெக்டா, அவதான் பொம்பளைன்னு பேரு. ஆம்பளைனா வீரியத்தோட பலமா இருக்கும். சொல்றது புரியும் நினைக்கிறேன். வீரியத்தோட பலமா இருக்கும், அவனுக்கு வந்து ஆம்பளைன்னு பேரு. டவுன். சும்மா வந்து உருவத்தை பார்த்துட்டு இவன் ஆம்பளை, உருவத்தை பார்த்துட்டு பொம்பளை அப்படிலாம் சொல்லக்கூடாது. பொம்பளை மாதிரி, ஆம்பளை மாதிரி அப்படிதான் சொல்லிக்கலாம். சரியா? கட்டமைப்புல கரெக்டா இருக்கும். அப்ப அந்த கட்டமைப்பு பண்ற வேலைதான் நான் பண்ண போறேன். ஒரு ஆணை சிறந்த ஆண்மகனாகவும் ஒரு பெண்ணை சிறந்த பெண் மகளாகவும் மாற்றக்கூடிய வேலையை இந்த 6 மாசம் செஞ்சிடலாம். ஒரு கர்ப்பப்பை கெட்டு போச்சுன்னா என்ன அர்த்தம்? கொஞ்சமாவது யோசிக்கிறால மனித குலம் அழியுதுன்னு அர்த்தம். அழிஞ்சுன்னு அர்த்தம். நாகரிகம் இருக்கிறதுல என்னோ பண்ணீங்கன்னு எல்லாரும் பாருங்க, 100 பேர் 100 பெண்கள் எடுத்தீங்கன்னா ஒண்ணுதான் சுமாராக இருக்கும். மீதி 99 பாருங்க நீர் கட்டி, பீசோடி கட்டி, ஃபைபர் கட்டி, கர்ப்பப்பையில கட்டி வந்துருக்கு, கேன்சர் வந்துருக்கு. உருப்படி ஏதாவது ஒண்ணு இருக்கா? அப்படி என்ன அர்த்தம்? ஒரு ஜீவன் பிறந்து வரக்கூடிய இடம் தானே அது கர்ப்பப்பைங்கிறது. அந்த கர்ப்பப்பைக்கே ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா மனித குலம் எங்கிருந்து வந்து பெருகி எடுக்கும்? அழிந்துன்னு அர்த்தம். அழிஞ்சுன்னு வருது. அந்த ஜெனரேஷன்ல உருவாக்க முடியாது, கஷ்டம். அதை பார்த்துக்கோங்க. யோகா கத்துக்காம யாரும் இருக்கக்கூடாது. இந்த யோகா படிக்கிறது சம்பாதிக்கிறது அப்புறம், முதல்ல வாழறதுக்கான தகுதியை எல்லாமே படிச்சு சம்பாதிச்சு இன்னும் கேள்வி போறாங்க. பண்றத வச்சு என்ன பண்ண முடியும்? பொருள் வாங்கிக்கலாம், கார் வாங்கிக்கலாம், வீடு வாங்கிக்கலாம், எல்லாம் வாங்கிக்கலாம். அதான் பண்ண முடியும். வாழ முடியும். பசி எடுத்தா நான் பஞ்ச எத்தனை போறீங்க? நல்ல பசி எடுக்கணும், நல்ல ஆரோக்கியமா இருக்கணும். அதுக்கான விஷயத்த நம்ம செஞ்சுக்கணும். புரியுதா? பாடி ரேசிங் 10 செகண்ட் 5 டைம்ஸ். உள்ள நடக்கிற விஷயம் சொல்ல. தைராய்டை நம்ம ஆக்டிவேட் பண்ணுவோம். ஞாபகம் வச்சு மறக்கூடாது. தைராய்டுனா கர்ப்பப்பை, தைராய்டுனா விந்து பை, மறக்கவே கூடாது. எடுத்த உடனே யோகால வந்த உடனே எங்க கை வைக்கிற பாருங்க, டைரக்டா கர்ப்பப்பை தான் கை வைக்கிறேன், டைரக்டா ஆண்மைக்கு இந்துக்கு தான் கை வைக்கிறேன். அப்போ குழந்தை பெற்றுக்கொண்டு விருப்பம் இருக்கிறவங்க ஜோடியா இங்க வரணும்னு அர்த்தம். இங்க வந்து கத்துக்கிறது சரி பண்ணிக்கணும். 1 வருஷம் பயிற்சி, உண்மையா உழைச்சி சரி பண்ணிக்கின்னு குழந்தை பெற்று நேரங்கள்லாம் பிடிச்சு கொடுப்போம். சாந்தி மூத்து நேரங்கள்லாம் நானே பிடிச்சு கொடுப்பேன். அந்த நேரத்துல போடணும். கண் நேரத்துல போகக்கூடாது. கண் நேரத்துல போனா என்ன சொல்றது, நல்ல ஆத்மாலாம் பிறக்காது. நல்ல ஆத்மாலாம் வெயிட் பண்ணுது. யாருக்காச்சும் வெயிட் பண்ணுது? சிறந்த தாய், சிறந்த தந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குது. அது ஒரு மேல இருக்கும். இந்த கெட்ட ஆத்மா, ரயில் அடிபட்டது, தூக்கு மாட்டி தொங்குறது, இந்த மாதிரி ஆத்மாலாம் வந்து பிறக்கும். நல்ல உயர்ந்த ஆத்மாக்கள்லாம் ரொம்ப மேல உயர்ந்த இடத்துல இருக்குது. அங்கிருந்து பாக்குது சிறந்த தாய் யாரு, சிறந்த தந்தை யாரு, தோஷம் இல்லாத கருமுட்டை, தோஷம் இல்லாத உயிர். இந்த மாதிரி இருக்கிற ஆண் பெண் தாய் தந்தை யார் இருக்காங்க, அங்க போய் போகணும். அதுக்குதான் யோகா காவல். என்ன பண்ணுறீங்க? அதான் பண்ணுவோம். அதனால இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. உங்களுக்கு கடவுள் கொடுத்த பெரிய வரம், மிகப்பெரிய வரம் இந்த யோகா. பயன்படுத்திக்கணும். அந்த ஏனா தவறு மரத்து உட்காரது ஏதோ கேர்லெஸ்ஸா இருக்குது, சும்மா அதை நாலேஜ் கேர் பண்ணிட்டு போறீங்கன்னு சொன்னா அது நாக்கு வலிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் ஆகும். என் வாழ்க்கையை நான் மாத்திக்க போறேன், எனக்கான வாய்ப்பு இது, கடவுள் கொடுத்த பெரிய வரம், நான் செஞ்சுப்பேன், நான் சரி பண்ணிப்பேன், டெடிகேஷனா எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த செய்ய முடியலன்றது பாருங்க, 45 நாள் நான் வந்து எது கொடுத்த 45 நாள்
எல்லாம் செஞ்சு அந்த மூட்டு வலி, இடுப்பு வலி, முடியாதவங்க இதெல்லாம் சரியாகி வந்து உட்காந்தோம்னு நினைச்சா 40 நிமிடம் என்ன பண்ணி வச்சுக்கிறீங்க பாருங்க, வேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறீங்க. இந்த வேஸ்ட் பண்ற இடம் இல்ல இது. ஒவ்வொரு முறையும் கரெக்டா அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு பயிற்சியா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு முடிக்கான இடம் இருக்கு. இதை யாரு தனியா பயன்படுத்தினாலும் மேல வருவீங்க. இல்லைன்னா 10ஓடு போகணும்னா நானும் யோகா போன கத்துக்கணும் எனக்கு தெரியும், அவ்வளவுதான். நல்லா சொல்லி தருவாங்க, சூப்பரா இருக்கும், கரெக்டான இடம் தான், நீங்களும் போங்க, அவ்வளவுதான். நானும் போனா உங்களுக்கு நல்லா தான் இருக்கு, ஓகே, இதோட நின்று போறீங்க. அப்படியே லைஃப் பொருத்தி போடுற மாதிரி பண்ணணும்னா அப்படியே டிக்டோ ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு ஏன் எனக்கு கேள்வியே கேட்கறது, கேள்வி இடமே இது கிடையாது. செஞ்சுட்டு செஞ்சு காமிச்சிட்டு ப்ரூவ் பண்ணிட்டு செஞ்சுட்டா ரிசல்ட் எடுத்தா அடுத்தது என்ன அப்படிதான் கேட்கணும் இந்த இடத்துல. அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு மாறிடும் லைஃப், பாத்துக்கோ, சரியா? அப்ப அந்த ஹிப் ரைசிங் பாடி ரைசிங் தெரியும், இது உங்களுக்கு தெரியும், கரெக்டா செஞ்சிருங்க இல்லையா, பாத்துக்கோ. இதுக்கு அடுத்தது வந்து இந்த லூசிங், அந்த இது வந்து எனர்ஜி எக்ஸசைஸ் பேர் இருக்கு. இதை தாண்டி அடுத்தது வந்து எக்ஸசைஸ் நான் வச்சிருக்கேன். இந்த எக்ஸசைஸ் அப்படிங்கிறது யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒபிசிட்டி அதிகமா இருக்கிறவங்களுக்கு, அதாவது ஒரு 4 எக்ஸசைஸ் வச்சுக்கிறேன். உடம்பு குறைக்கணும்ன்றவங்களுக்காக, வெயிட் லாஸ் பண்ணணும், அந்த முட்டி வலி இருக்குது, படியேறி வந்தா மூச்சு வாங்குது, தொடை பெருசா இருக்கு, தொடெல்லாம் வந்து யானை கால் மாதிரி பெருசா வச்சிருப்பாங்க, திருமலாய்க்கு தூண் மாதிரி இருக்கும் ஒண்ணும். இந்த மாதிரி தொடையை குறைக்கணும், இடுப்பெல்லாம் குறைக்கணும், உடம்ப வெயிட் லாஸ் பண்ணணும், ஸ்லிம் ஆகணும், இந்த மாதிரினா எய்ம் இருக்கிறவங்களுக்காக ஒரு 4 எக்ஸசைஸ் வச்சிருக்காங்க. அந்த 4 எக்ஸசைஸ் பண்ணீங்களா இல்லையா? ஒரு 2-3 வாரம் ஆகும், செட்டில் ஆகணும்ல. இது என்னன்னு ஒரு உடம்போ மனசு இதுல செட்டில் ஆகணும், உட்காரணும், நீங்க புரிஞ்சுங்க, இதுல செட்டில் ஆகணும். செட்டில் ஆகுது ஒரு 3-4 வாரம் ஆகும். இந்த 3-4 வாரம் கழிச்சு என்ன பண்ணீங்க, யாராவது மாஸ்டர் எக்ஸசைஸ் 4 எக்ஸசைஸ் இருக்குன்னு சொல்லி ஞாபகப்படுத்துங்க, 4 எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறேன், அதை செஞ்சீங்கன்னா நல்லா குறையும், நல்ல உடம்பு நல்லா குறையும். இன்னும் இதை விட நல்ல பெரிய பெரிய விஷயம் வச்சிருக்கிறோம், இது செய்யுங்க. அடுத்த கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஸ்டெப் போகும்போது இந்த பலூன்ல காத்து போடுறவ புஷ்ன்னு இறங்கிடும். கரெக்டா செஞ்சுன்னு வரணும். இந்த வைராகின்னு சொல்லுவாங்க, மன வைராகி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். வந்துட்டேன் குறைச்சின்னு தான் போகணும். மேடம் பாருங்க, எங்க மேடம் 15 கிலோ குறைச்சேன் 2 மாசம், 15 கிலோ, ரொம்ப ஸ்லிம் ஆயிட்டாங்க, பாருங்க இல்லையா? நீங்க குறையுது அப்படியே இருக்கு, உங்களையா குறை சொல்லுங்க. அது மாதிரி தனியா கோர்ஸே இருக்கு, உடம்பு குறைக்கணும், சைடு எஃபெக்ட்லாம் வராது. யோகா பொறுத்த வரைக்கும் உடம்பு டக்குன்னு ஏற்றலாம், டக்குன்னு குறைக்கலாம், மாயாஜலம் மாதிரி பண்ணலாம். மற்ற இடத்துல நடக்காது, யோகாவில என்ன நடக்கும் அந்த மாதிரி விஷயம் அது. அதுக்கு நீங்க அர்ப்பணிப்பா ஒரு டெடிகேஷனை கொஞ்சம் உழைக்கணும், நீங்க தான் உழைக்கணும். நீங்க உழைக்காம ரிசல்ட் வராது, சரியா? அதை பார்த்துக்கோங்க. 4 எக்ஸசைஸ் வந்து ஒரு 4 வாரம் கை சொல்லி தரேன். இப்பயே சொன்னா உடம்பெல்லாம் பயங்கரமா என்ன சொல்றது, தலையில இருந்து கால் வரைக்கும் உடம்பு ஃபுல்லா பெயின் எடுக்கும். 4 எக்ஸசைஸ் தேவைப்படுறதுனால சொல்லுங்க, அதை நான் சொல்லித்தரேன். இது உடம்பு குறைக்கணும்ன்றதுக்காக எல்லாரும் குறைக்க சொல்ல வரேன். எத்தனை பேர் குறைக்கணும்னு கை உடம்பு கொஞ்சம் போய் குறைச்சா நல்லா இருக்கும். மகேஷ் குமாரா, நல்லா நான் தான் இருக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஹைட் வெயிட்லாம் எடுத்துருவேன். 2 வாரம் கழிச்சு ஹைட் வெயிட் எடுத்து எல்லாத்தையும் ஒரு ரிப்போர்ட், அந்த ஒரு அப்ளிகேஷன் காமிச்சோம்ல, போட்டோ ஓட்டி நோய்கள் லிஸ்ட் எல்லாம் ஒரு 2 வாரம் கழிச்சு லிஸ்ட் எடுத்துருவோம். எல்லாத்தையும் எடுத்துட்டு மருத்துவம் ஆரம்பிச்சிருவோம். மருத்துவம் ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், சரியா? பார்த்துக்கணும். இத்தனை பேர் உடம்பு குறைன்ற எய்ம் இருக்கு, சரி ரைட், குறைச்சிக்கலாம். வேற எங்கெல்லாம் செய்யணும் நீங்க, சரியா? அதை பார்த்துக்கோங்க. நோய்களுக்கான லிஸ்ட் எடுத்து விளக்கம் கொடுத்து உங்க பிரச்சனை எல்லாம் எழுதி வாங்கிட்டு மருத்துவம் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டுனா உங்க பிரச்சனை பாதி குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்ல கொண்டு போனேன். அந்த சித்தர்கள் கையாண்ட அந்த மருத்துவ டெக்னிக் ரகசியங்கள் அந்த ரூட்ல கொண்டு போகும்போது உள்ளகிற ஆர்கன் எல்லாம் கிளீன் பண்ணி அழுக்கெல்லாம் எடுத்துட்டு நல்ல பிராணசக்தி இன்க்ரீஸ் பண்ணி நல்லா சத்துல உணவு, அந்த மூலிகைகள் அதெல்லாம் நிறைய கொடுத்து உடம்பு ஏற்றிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 40 நாள் நீங்க டிராவல் பண்ண கூட 40 சண்டே எவ்வளவு, 40 நாள் எல்லா வேலையும் முடிஞ்சிடும், சரியா? இப்ப இந்த எக்ஸசைஸ் பத்தி புரிஞ்சிடுச்சு. இப்போ இந்த ஹிப் ரைசிங் பாடி ரைசிங் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல சவாசன நிலையில் ஒரு 2 நிமிடங்கள் படுக்கணும். அதன் பிறகு 2 கால்களையும் ஒன்றாக சேர்த்து வைத்து கைகள் 2ஐயும் ஒன்றாக இடுப்பு பக்கத்தில் சேர்த்து வச்சு கால்கள் 2ம் முட்டி மடக்கி வைக்கணும். அப்புறம் 2 கால்களையும் பிரித்து ஒரு அடி பிரித்து வைக்கணும். இந்த கைகள் 2ம் விரல்கள் அந்த பாதத்தோட
ஹீல்ஸை டச் பண்ணுற மாதிரி இருக்கணும். இதுதான் பொசிஷன், கரெக்டான பொசிஷன். அதுக்கப்புறம் அந்த இடுப்பை வந்து ரைஸ் பண்ணணும். ரெடி, அப், 1 2 3 4 5 6 7 8 9 10 டவுன். இதே பொசிஷனில் இருந்து தொடர்ந்து 5 முறை 10 செகண்ட் 5 டைம்ஸ் செய்யணும். செஞ்சுட்டு சவாசனம் செய்துக்கலாம். ரெடி, மீண்டும் அப், 1 2 3 4 5 6 7 8 9 10 டவுன். மெதுவாக இடுப்பை இறக்கலாம். இதே பொசிஷனில் இருந்து 5 முறை இது போல் செய்யணும். ஹிப் ரைசிங். ரெடி, அப், 1 2 3 4 5 6 7 8 9 10 டவுன். மெதுவாக இறக்கணும் இடுப்பை. இதே பொசிஷனில் இருங்க, மாற வேண்டாம். ரெடி, அப், 1 2 3 4 5 6 7 8 9 10 டவுன். மெதுவாக இடுப்பு இறக்கிடுங்க. இப்போ கால்களை இரண்டும் நீட்டி ஓய்வு எடுக்க வேண்டும். சவாசன நிலை 30 செகண்ட் முதல் 1 நிமிடம் வரை நம்ம ஓய்வு எடுத்துக்கலாம். இதை தொடர்ந்து அடுத்த பயிற்சியான பாடி ரைசிங் செய்யணும். இப்போ ஒரு குளிர்ச்சி எழுந்து உட்காந்துக்கலாம். ஆண்கள் வலது பக்கமாக ஒரு குளிர்ச்சி எழுந்து உட்காரணும். பெண்கள் இடது புறமாக ஒரு குளிர்ச்சி எழுந்து உட்காரணும். ஒரு டானா பொசிஷனில் உட்காரணும். அதன் பிறகு 2 கால்களையும் ஒரு அரடி மடக்கி வச்சு 2 கால்களையும் ஒரு அடி பிரித்து வைக்கணும். கைகள் இரண்டும் கால் பாதங்களை பார்த்த மாதிரி இருக்கணும். இப்போ மெதுவாக இடுப்பை ரைஸ் பண்ணலாம். ரெடி, அப். இந்த இடுப்பை ரைஸ் பண்ணும்போது கழுத்து கண்டிப்பாக தொங்க போடணும். தைராய்டு பற்றி நிறைய விளக்கம் கொடுத்துருக்கேன், அதனால் கவனமாக செய்யணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ இடுப்பு கொண்டு வந்து கை பக்கத்தில் வச்சிடலாம். பொசிஷன் மாற வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். இது போல் 5 முறை செய்யணும். 10 செகண்ட் இன்ட்டு 5 டைம்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10 டவுன். மெதுவாக இடுப்பை இறக்கிடுங்க. மீண்டும் ரெடி, அப். 1 2 3 4 5 6 7 8 9 10 டவுன். இந்த காஷன் வந்து வேகமாக கொடுக்க வேண்டாம், அந்த நொடிமுள் கணக்கில் கொடுக்கலாம். அப்படியே இருங்க. மீண்டும் ஒரு முறை. ரெடி, அப். 1 2 3 4 5 6 7 8 9 10 டவுன். இந்த இடுப்பை கொண்டு வந்து கைகள் பக்கத்தில் வைக்கணும். திரும்பவும் ரெடி, அப். 1 2 3 4 5
6, 7, 8, 9, 10. Down. இப்போ 5 முறை செஞ்சுட்டு மீண்டும் சவாசன நிலையில் படுக்க வேண்டும். சவாசனம் என்பது தளர்வான நிலை. ஆசனங்களை முடிக்கும்போது கடைசியாக 10 நிமிடங்கள் கண்டிப்பாக சவாசன நிலையில் இருக்க வேண்டும். உடலில் எந்த பகுதியிலும் இறுக்கம் இல்லாத நிலையில் மிகவும் தளர்வான நிலையில் படுக்க வேண்டும்.